தலைவர், துணைத் தலைவர், பொருளாளர், செக்ரட்டரி அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரை ஆரம்பிக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். ஏன் இன்றைக்கி வந்து ஜனவரி 26 அன்னைக்கு வந்து நம்ம இந்த குடியரசு தினத்தை கொண்டாடுறோம் அப்படின்னா, சுந்தரம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம 1947 சுதந்திரம் வாங்கினாலும் நமக்கான ஒரு ப்ராப்பரான சட்டமே இல்லை. என்ன பண்ண போகிறோம், எப்படி ஆட்சியை அமைக்க போகிறோம், எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்ததால் நமக்கு அதற்கான சட்டத்தை உருவாக்கி அதை வந்து நிறைவேற்றுற நாள் தான் இந்த ஜனவரி 24. வந்து நம்ம வரலாற்று சிறப்புமிக்க நாளாக மாற்றணும், அதை கொண்டாடணும், எல்லாரும் சீரு சிறப்பமாக அதை வந்து கொண்டாடணுன்றதுக்காக தான் ஜனவரி 26 1950s ஸ்டார்ட் பண்ணி இந்த விழாவை நம்ம தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். இதனால் என்ன, இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்கி அதை உருவாக்கினது வந்து டாக்டர் அம்பேத்கர். அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைச்சு 1947 3 வருஷம் எந்தெந்த கண்ட்ரியெல்லாம் என்னென்ன நல்ல நல்ல திட்டங்கள்லாம் இருக்கோ எல்லா திட்டத்தையும் எடுத்து யூரோப்பியன் கண்ட்ரிஸு, யூகே, யூஎஸ்ஏ எல்லாத்துலேயும் இருக்க பெஸ்ட்டு என்னவோ அந்த எல்லா பாலிசிஸையும் எடுத்து ஃப்ரேம் பண்ண தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் வந்து ஈவன் அந்த பிரிட்டிஷ் ஆளுங்களும் நமக்கு நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அந்த சட்டத்திட்டத்தை அதை குடியரசு அரசியல் அமைப்பு திட்டத்தை உருவாக்கி அதை நிறைவேற்றின நாள் தான் ஜனவரி 26. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க நாள் இது. இந்த ஏன் ஜனவரி 26 வேறு ஏதாவது டேட் செலக்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா அது 30 வருஷத்துக்கு முன்னாடி 1929 லாகூரில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் வந்து எல்லா அரசியல் தலைவர்களும் நம்ம முழுமையான ஒரு சுதந்திர நாடை வாங்கி ஆகணும், ஸோ அதுக்கான முயற்சி எடுக்கணும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலையில் இறங்கினாங்க. ஸோ அந்த நாளை நினைவு கூறணுன்றதுக்காக தான் ஜனவரி 26 அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க. மற்ற டேட் இல்லாமல் ஏன் 26ன்னா அந்த டேட்டை வந்து மரியாதையாக, ஏன்னா அதில் தான் அந்த முடிவு வச்சாங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீடம் ஆகணும், அதை நம்ம செயல்படுத்தி ஆகணுன்றது அந்த காங்கிரஸ் லீடர், அப்போ எல்லாமே காங்கிரஸ் தான். ஸோ காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து முடிவு பண்ண நாள் தான் 26 ஸோ அதனால் இந்த எல்லா சட்டத்திட்டங்களும் ரெடியானாலும், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஃபுல்லும் ரெடியானாலும் நவம்பர் 26 1949 ரெடி ஆகிடுச்சு. பட் அதை செயல்படுத்துறதுக்கான கரெக்டான ஒரு மாதத்தையும் தேதியும் குறிக்கணுன்றதுக்காக தான் ஜனவரி 26 செயல்படுத்தினாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு செயல்படுத்தினது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத். ஸோ அவருடைய டைமில் தான் ஜனவரி 26 1950